மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து சேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் 108 நாமாவளியில் சேத்திரபாலாய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும். பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது. அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பைரவருக்கு சந்தன காப்பு சார்த்தப்பட்டு பால், பன்னீர், இளநீர், குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திருமண தடை நீங்கவும், நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய், பூசணிக்காய், பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி 11 சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ராஜகணபதி ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் ஒரு வார காலம் மாலை நேரத்தில் சூரியன் ஒளி இறைவன் மீது நேரடியாக விழும். ஸ்ரீ சூரிய பகவான் பூஜித்த அருள்மிகு ஸ்ரீ பார்வதீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தின் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் சூரிய பகவான் ஸ்ரீ ராஜகணபதியை சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவதாக கருதப்படும் இந்நிகழ்ச்சி சூரிய பூஜை விழாவாக ஒரு வாரம் கொண்டாடப்படுவது வழக்கம். அதுபோல நேற்று மாலை 6 மணி அளவில் சூரியனின் ஒளி மூலவர் ஸ்ரீ ராஜகணபதி மீது விழுந்த போது விநாயகருக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ராஜகணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், அதனைத் தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து பல வண்ண மலர்கள் மற்றும் அருகம்புல்லால் அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஸ்ரீ ராஜகணபதி மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் காட்சியினை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ வேட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன. இவ்விழாவின் 12ஆம் திருநாள் சின்ன கொட்டு புலியம்பலம் வகைராக்கள் அம்பலம் பிறந்த பெண் மக்கள் மண்டகப்படி திருநாளில் 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் வெட்டுடையார் காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கொடிமரம் முன்பு பிரதான திருவிளக்கை வைத்து அரங்காவலர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பிரதான திருவிளக்கை ஏற்றினார்கள். தொடர்ந்து கோவில் உள்மண்டபம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து 5 முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் திருவிளக்கு பூஜையை துவங்கினர். கோவில் அர்ச்சகர் மந்திரங்கள் கூற தொடர்ந்து 108 போற்றி மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், மகாலட்சுமி மந்திரங்கள் கூறி திருவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து விளக்கு பூஜை செய்தனர். நிறைவாக திருவிளக்கிற்கு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர். இதில் கலந்து கொண்ட பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும், புத்திர பாக்கியம், குழந்தை வரம் வேண்டியும், உலக நன்மை வேண்டியும் அம்மனை வழிபாடு செய்தனர். இவ்விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது. விளக்கு பூஜையை சின்ன கொட்டு புலியம்பலம் வகைராக்கள் பிறந்த பெண் மக்கள் செய்திருந்தனர். நூற்றி 8 வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டில் 18 திருத்தலங்கள் அமைந்துள்ளன. இவற்றில் தலையாய திருத்தலமாக நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் ஸ்ரீ சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோவில் விளங்குகிறது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் நம்பி என்ற திருநாமத்துடன் 5 நிலைகளில் அருள் பாலித்து வருகின்றார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திவ்ய தேசத்தில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவம் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த 15ஆம் தேதி சிறப்பாக தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் தினமும் காலை வெள்ளி தொழுக்கிணியானில் பெருமாள் புறப்பாடு, மதியம் உபயதாரர் திருமஞ்சனம், மாலையில் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தர பரிபூர்ணர் வீதி புறப்பாடு நடைபெறுகின்றது. விழாவில் 7ஆம் திருநாளான நேற்றிரவு புஷ்ப பல்லாக்கு வாகன புறப்பாடு நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருப்பதி சின்ன ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார். முன்னதாக திருப்பதி சின்ன ஜீயர் சுவாமிகள் திருக்குறுங்குடி மடத்திற்கு எழுந்தருளினார். அங்கு திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமிகளும் திருப்பதி சின்ன ஜீயர் சுவாமிகளும் வணங்கி மகிழ்ந்தனர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கின் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தர பரிபூர்ண நம்பி சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தார். பெருமாளுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டதும் 2 ஜீயர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. புஷ்ப பல்லக்கின் உபயதாரரான டிவிஎஸ் கிரெடிட் லிட் சென்னை திரு வேணு ஸ்ரீனிவாசனுக்கும்
மாலை மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 GS சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் பிரபந்ததாரர்கள் திருவாய்மொழி பாராயணத்துடன் யானை முன்னே செல்ல வீதி புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் புஷ்ப பல்லக்கு வாகன சேவையை தரிசனம் செய்தனர். விழாவின் சிகர நிகழ்வான 10ஆம் திருநாள் வருகிற 24ஆம் தேதியன்று திருத்தேர் வைபவமும் சிறப்பாக நடைபெறும். விழா ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜீயர் மடம் மற்றும் அழகிய நம்பிராயர் தேவஸ்தானம் செய்திருந்தனர். மூணு பேர் வச்சு எடுக்கணே. ஏய் இந்த டேய் 3 பேர் வச்சுடுறா. இல்லை வேண்டாம் வந்துருக்கலாம். இல்லை கரெக்டாக ஆப்போசிட் பண்ணால்
இருக்கேம்மா ஒன்றா தம்பி ஒரு 2 நிமிஷம் செல்ல இருக்கேம்மா. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். இந்நிலையில் இன்று சனிக்கிழமை விடுமுறை நாட்கள் என்பதால் அதிகாலை முதல் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சனீஸ்வர பகவானுக்கு இன்று சனிக்கிழமை என்பதால் அதிகாலை அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக ஏராளமான பக்தர்கள் நலன் தீர்த்த குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானுக்கு எழ்தீபமேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்ததால் திருநள்ளாறு போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் கிராமம் ஸ்ரீ அலமேர் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் உள்ள யாகசாலையில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் கருட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கருட வாகனத்தில் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கருட வாகனத்தில் கிராம வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் நாளை காலை 7 மணி அளவில் நடைபெறுகிறது. நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் கூப்பி வணங்கி நிற்கும் 18 அடி உயர ஒற்றை கல்லினால் ஆன உலக புகழ் பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பங்குனி மாத சனிக்கிழமை மற்றும் மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு வடைமாலை சாற்றப்பட்ட பின் காலை 10 மணிக்கு பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில, வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி சாலையில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத முதல் வெள்ளிக்கிழமை உற்சவத்தினை முன்னிட்டு மூலவர் மகா மாரியம்மனுக்கு காலை சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மாலை பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக ஆலயம் முழுவதும் மலர் தோரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா மாரியம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து மாரியம்மன் சிரசு வரை பல வகை மலர்களால் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆலயத்தினை சுற்றி வந்து மகா மாரியம்மனுக்கு பூக்களை சாற்றினர். பின்பு மாரியம்மனுக்கு உதிரி பூக்களினால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.